ஒவ்வொரு நாளும் பேசுற வார்த்தைகள்ல ஒரு பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப எளிமையான, ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க, ரொம்ப காலமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த பழமையான பாடல் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? சிம்பிளா சொல்லணும்னா, இது என்ன கேக்குதுன்னா, மத்தவங்க நம்மகிட்ட அன்பா பேசுனா எவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ தெரிஞ்சே ஏன் நாம மத்தவங்க கிட்ட கஷ்டப்படுத்துற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசணும்? இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க லியோன்னு ஒரு சின்ன பையனோட கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு ஆர்ட் கிளாஸ், லியோ ஒரு பெரிய கம்பீரமான சிங்கத்தை வரைஞ்சு முடிச்சிருந்தான். அவனுக்கு அதை பார்த்து அவ்ளோ பெருமை. எப்படா தன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயா கிட்ட இதை காட்டுவோன்னு ஒரே ஆர்வமா இருந்தான். பாத்தீங்களா, மாயா சொன்ன வார்த்தைகளை சும்மா சூப்பரா இருக்குன்னு சொல்லல. சிங்கம் தைரியமா தெரியுது, அதோட பிடரிக்கு நீ போட்ட நெருப்பு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எவ்ளோ அழகா உண்மையா சொல்றா. அவளோட அந்த அன்பு வார்த்தைகளை கேட்டதும் லியோவோட மனசுக்குள்ள ஒரு இதமான சந்தோஷம் பரவுச்சு. யாரோ நம்மள மதிக்கிறாங்க, நம்ம திறமைய பாக்குறாங்கன்னு தோணுச்சு. அவனை அறியாமலேயே கொஞ்சம் நிமிர்ந்து நின்னான். கொஞ்ச நேரத்துல மாயா கொஞ்சம் கூச்சத்தோட அவ வரைஞ்ச படத்தை காட்டுறா. அவ லியோவை பார்த்தா, அவனோட படத்துல அவ பார்த்தா அந்த மேஜிக்கா லியோவும் தம் படத்துல பாப்பான்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட. ஆனா லியோ என்ன சொன்னா? இறக்க கோணலா இருக்கு, கலர்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, என் சிங்கம்தான் இதை விட நல்லா இருக்கு. எவ்ளோ கூர்மையான வார்த்தைகள் இல்லையா? அவள மதிக்காம ரொம்ப சாதாரணமா பேசிட்டான். அவ்வளவுதான், மாயாவோட கண்ணுல இருந்து அந்த பிரகாசம் போயிருச்சு. அவளோட சிரிப்பு மறைஞ்சு போச்சு. அமைதியா அவளோட டிராயிங் எடுத்து உள்ள வச்சுட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷமெல்லாம் காணாம போய் மனசுல ஒரு அமைதியான வலி மட்டும்தான் மிஞ்சிருந்தது. அப்புறமா லியோ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அவனோட மனசுல ஒரு மாதிரி குழப்பமா ஒரு விசித்திரமான புதிர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மாயா சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்லையா? அத அவன் நல்லா உணர்ந்தான். ஆனா அதே சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்காம எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசணும்? இந்த வித்தியாசம் அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. சந்தோஷத்தை அனுபவிச்ச அவனே ஏன் வலிய மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்தான்? சரி, இப்போ இத பாருங்க. பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். ஒரு பக்கம் மாயா லியோவுக்கு கொடுத்த வார்த்தைகள் அவனை சந்தோஷப்படுத்தி பெருமையா உணர வச்சது ஒரு அணைப்பு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் லியோ மாயாவுக்கு கொடுத்த வார்த்தைகள் அவளை சின்னதா சோகமா உணர வச்சது ஒரு கூர்மையான ஊசியால குத்துன மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த பழமையான கேள்வி, அதோட எளிமையான அர்த்தம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. நல்லா பழுத்த இனிப்பான ஒரு மாம்பழத்தோட சுவை நமக்கு தெரியும்னா, கசப்பான காயா இருக்கிற ஒன்ன போய் நம்ம சாப்பிடுவோமா? மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வார்த்தைகளும். தேர்வு ரொம்ப தெளிவானது. ஒரு நல்ல வார்த்தை நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே சந்தோஷத்தை நாம மத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அன்புங்கிற அழகான ஒரு வழி இருக்கும்போது கஷ்டப்படுத்துற கடுமையான வழியை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல இல்லையா? சரி, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க போறீங்க? இது சும்மா யோசிக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல. நம்மளோட சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரு சின்ன தேர்வு மத்தவங்களோட உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது.